அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். முதலில் அனைத்து பெற்றோர்களுக்கும் பாராட்டுகள். ஏனென்றால் ஒரு நல்ல பள்ளியை தேர்ந்தெடுத்து நீங்கள் உங்கள் குழந்தைகளை சேர்த்திருக்கிறீர்கள். அதன் அனுபவம் என்ன என்பதை 2 முன்னாள் மாணவர்கள் பகிர்ந்தது இன்னும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கூட அதை நீக்கி இருக்கும் என்று அவர்கள் சொன்னது போல, இந்தியா கிட்டத்தட்ட 1960களில் அமெரிக்கா எப்படி இருந்ததோ அந்த நிலைமைக்கு மாறிவிட்டது. உண்மையா இல்லையா? அவர்கள் சொன்னதில் ஒரே ஒரு கருத்தில் மட்டும் மாறுபடுகிறேன். செய்தித்தாள், தொலைக்காட்சி என்றால் 50% நெகட்டிவ் நியூஸ் என்றார். இல்லை 100% நெகட்டிவ் தான். அந்த செய்தி ஊடகங்கள் பார்த்தீர்கள் என்றால், எங்கேயாவது நடந்த விபத்து, யாராவது திடீரென்று ஃபிட்னஸ் சென்டரில் ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது இறந்து விட்டார்கள் என்பது, இல்லை யாருடன் ஓடிவிட்டார்கள், போதைப் பொருள் கலாச்சாரம் நிச்சயமாக அதிகமாகிவிட்டது. என்னிடம் வரக்கூடிய பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை எதற்காக அழைத்து வருகிறார்கள் என்றால் பார்த்தால், ஒன்று போதைப் பொருள் பழக்கங்கள் அல்லது டிஜிட்டல் அடிக்ஷன் என்று சொல்லக்கூடிய செல்போன் அடிக்ஷன். இதை தாண்டி அடுத்த லெவல் இன்று ஆன்லைன் சூதாட்டம் என்பது அதிகமாகிவிட்டது. அதனால் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள். இரண்டாவது, ஒரு 20-22 வயதில் பெண்கள் வருகிறார்கள். கேட்டால் ஆரம்பத்திலிருந்தே எனது பெற்றோர் இருவரும் அவர்களுக்குள் சண்டை போட்டுக் கொண்டே இருந்தார்கள். என்னை கவனிப்பதற்கு நேரமில்லை, என்னுடன் அன்பாக பேசவில்லை, பழகவில்லை. ஆரம்பத்திலிருந்து இந்த வருத்தம் இருந்தது. இப்பொழுது எனக்கு அந்த மன வருத்தம் என்பது ஒரு நோய் அளவிற்கு மாறிவிட்டது. மூன்றாவதாக, மற்றவர்களுடன் சகஜமாக பேச முடியவில்லை, தனிமையாக இருக்க விரும்புகிறார்கள். அடுத்தது, சரியான முடிவுகளை எடுக்க முடிவதில்லை. இல்லை செல்போன் அடிக்ஷன், அதன் காரணமாக வேறு யாருடனாவது பேசுவது, கூட நட்பில் கொண்டு போய் விடுவது. ஆக சரியான நண்பர்களை தேர்ந்தெடுக்கவில்லை. தனக்குள் இருக்கக்கூடிய உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. எமோஷனல் ரெகுலேஷன். இவை எல்லாம் தான் இன்றைய காலகட்டத்தில் பிரச்சனையாக இருக்கின்றன. இதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால், ஐயா அவர்கள் சொன்னது போல, நாம் அனைவரும் பிரச்சனைகளை மறந்துவிட்டோம். பொருளை தேடி அதை மட்டுமே ஆதாரமாக ஓட ஆரம்பித்து விட்டோம். குழந்தைகளுக்கு தேவையானதை கொடுத்தால் போதும் என்று நினைக்கிறோம். அதுவும் பெரும்பாலான இடங்களில் ஒற்றை குழந்தைகள், ஒற்றை பெற்றோர். இரண்டாவது நபர் இருந்தாலும் அவர் வேற எங்காவது வேலை செய்கிறார், அல்லது நேரத்திற்கு வருவதில்லை, இல்லை இரவு 10 மணிக்கு வந்து காலை நான் தூங்கிய பிறகு வருகிறார், எழுந்திருக்க முன்னால் போய்விடுகிறார் என்பது போன்ற வேலை. இவையெல்லாம் இருக்கும் பொழுது குழந்தைகளுடன் நாம் அவர்களுடன் நேரம் செலவிட வேண்டும். முதல் முக்கியமான விஷயம் என்னவென்றால் நேரம். அடுத்தது அதன் நோக்கம். என்ன செய்ய போகிறோம் அந்த நேரத்தை வைத்து? பெரும்பாலானவர்கள் நான் அரை மணி நேரம் 1 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறேனே என் குழந்தையுடன், படி என்று சூப்பர்வைஸ் செய்கிறேனே, அவன் படிக்கும் போது பார்க்கிறேனே, படிப்பு சொல்லிக் கொடுக்கிறேனே. இந்த படிப்பை தாண்டி குழந்தைக்கு என்ன தேவை என்று எப்பொழுதாவது யோசித்திருக்கிறீர்களா என்று பார்த்தால், பெரும்பாலான பெற்றோர்கள் அந்த படிப்பு ஒன்று இருந்து விட்டால் மீதி எல்லாம் வந்துவிடும் என்ற யோசனையில் தான் போய்கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது, அவர்களுக்குள் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன், தொடர்பு. என்ன மாதிரியான கம்யூனிகேஷன் யாராவது சொல்ல முடியுமா? பெரும்பாலான நேரங்களில் அது ஒன் வே கம்யூனிகேஷன்.
அட்வைஸ் மோட். நான் சொல்றேன், நீ கேளு. உனக்கு தெரியாது. எங்க வயசுல அவங்க சொன்னா, எங்க அப்பா அம்மா சொன்னா நான் கேட்டுட்டு இருந்தேன். உன் வயசுல நீ என்ன எதிர்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்கிற இல்லையா? சொன்ன மாதிரி அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆயிட்டாங்க, அவங்களுடைய எக்ஸ்போஷர் அதிகம். அடுத்தது அந்த பெற்றோர் அப்படின்றது யார் அப்படின்னா, பெற்றோர்கள் மட்டும் பெற்றோர் அல்ல, அந்த குழந்தை வளர்ப்பில் சம்பந்தப்பட்ட அனைவருமே பெற்றோர்கள் தான். அதுபோல இங்கே ஆசிரியர்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆசிரியர்கள் இன்னொரு பெற்றோராகிவிட்டார்கள். அதே போல நீங்கள் வீட்டில் இன்னொரு ஆசிரியராகவும் இருக்க வேண்டும். புரிகிறதா? அப்போ இங்கே பெற்றோர் என்பது, அப்போ சிம்பிள் சொசைட்டி, காம்ப்ளெக்ஸ் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு வில்லேஜ் அட்மாஸ்பியர், சிம்பிள் சொசைட்டி. அதில் அவர்கள் பார்த்து வளரக்கூடிய மாடல்கள் மிக குறைவு. அதனால் அவர்களுடைய வளர்ச்சி என்பது ஒரு நேர்கோட்டில் சென்று கொண்டிருந்தது முன்னர். ஒரு காம்ப்ளெக்ஸ் சொசைட்டி அப்படின்னு வரும்போது இன்னைக்கு ஊடகங்கள் எல்லாம் வந்து விட்டன. அவையெல்லாம் கூட அந்த குழந்தை வளர்ப்பில் பங்கு கொள்கின்றன. அப்ப யாருடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது என்று பார்த்தால் இந்த ஊடகங்களின் ஆதிக்கம் அதிகமாகிவிட்டது. அதில் வருபவற்றை எல்லாம் அவர்கள் உண்மை என்று நம்ப ஆரம்பித்து விட்டார்கள். எது உண்மை எது உண்மை இல்லை என்பதை பிரித்தறியும் அந்த பகுத்தறியும் திறன் அவர்களுக்கு இருப்பதில்லை. இதை நாம் சொல்லிக் கொடுக்கவும் இல்லை. அதே போல நாம் சொல்வதை அவர்கள் கேட்டு நடப்பதில்லை. நாம் என்ன செய்கிறோமோ அதைத்தான் அவர்கள் நடக்கிறார். அந்த காலத்தில் சொல்வார்கள், மருத்துவர், இப்பொழுது அதெல்லாம் சாத்தியமில்லை, பெரும்பாலான மருத்துவமனைகளில் இருக்கும்போது அவர் ஒரு புகைப்பிடித்துக் கொண்டே, புகைப்பிடிப்பது தவறு என்று சொன்னால் யாரும் அதை பின்பற்றப் போவதில்லை. அதுபோல நீங்கள் செல்போன் எந்த அளவு பயன்படுத்துகிறீர்கள், எப்படி பயன்படுத்துகிறீர்கள், என்ன செய்கிறீர்கள் என்பதை பொறுத்துதான் உங்கள் குழந்தையும் அதை பின்பற்றும். அப்பொழுது பல விஷயங்களில் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ், விழிப்புணர்வு என்பது தேவை. அதில் முக்கியமாக குழந்தை முன்னால் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பது மிக மிக முக்கியம். குழந்தை இருக்கும் பொழுது நாம் எப்படி நடந்து கொள்கிறோம். ஏனென்றால் சுகிதம் கூட சொல்லியிருக்கிறார், பிரச்சனை இல்லாத பெற்றோர் என்று இருக்க முடியாது, கணவன் மனைவி என்று இருக்க முடியாது. ஆனால் அட்லீஸ்ட் ஒரு சின்ன விஷயம், குழந்தை முன்னால் நாம் சண்டை போடுவதில்லை என்றாவது ஒரு முடிவு எடுத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து இதைவிட மோசமான விஷயம், குழந்தையை இந்த சண்டைக்குள் இழுப்பது. நீ யாரு பக்கம், அம்மா பக்கமா அப்பா பக்கமா என்று வரும்பொழுது அந்த குழந்தையின் பாதிப்பு இன்னும் அதிகமாகி விடுகிறது. அப்பொழுது குழந்தை முன்னால் சண்டை போடாமல் இருந்தால் அதில் பல நன்மைகள். ஒன்று, குழந்தை என்ன கற்றுக்கொள்கிறது என்பது. இரண்டாவது, அந்த சண்டையை தள்ளி போட்டால் அந்த சண்டை தேவையில்லாமலே போய்விடும் பல நேரங்களில். ஆக நீங்கள் முதலில் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்கிறீர்கள், உடனடி தேவை நிறைவேற்றுதல், இம்மீடியட் கிராட்டிபிகேஷன். எனக்கு ஒண்ணு வேணும்னா உடனே வேணும், இப்ப சண்டை போடணும்னா உடனே போடணும் அப்படின்னா குழந்தைய அதே தான் கேட்கும். இதைதான் அடுத்த லெவல் கொண்டு போய் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ரொம்ப பிரபலமாகி விட்ட வார்த்தை. சொல்ல போனால் ஐக்கியூவை விட ஈக்யூ அதிகம் முக்கியம் அப்படின்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவு சொல்ல முடியாது. இரண்டுக்குமான அடிப்படை காரணங்கள் இருக்கின்றன. ஒரு சின்ன இது வேற ஒண்ணுல, மார்ஷ்மெலோஸ்னு அங்க சொல்லுவாங்க. நம்ம இதுல சாக்லேட் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஒரு 5 வயது குழந்தைகளுக்கு முன்னால் சாக்லேட் வைத்து விட்டு டீச்சர் சொல்றாங்க, ஒரு அரை மணி நேரம் கழித்து நான் வருவேன், எடுக்காம இருந்தீங்கன்னா நீங்க 10 சாக்லேட் எடுத்துக்கலாம், உடனடியா உங்களுக்கு வேணும்னா நீங்க 5 எடுத்துக்கலாம். நீங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்க? வெயிட் பண்ணுவீங்களா? இந்த வயசுல, அந்த வயசுல வெயிட் பண்ணிருக்க மாட்டோம். அப்போ பின்னாடி பாக்குறாங்க, சில பேர் உடனே எடுத்திருக்காங்க, சில பேர் எடுக்காம இருந்திருக்காங்க. இது ஒரு 10-20 வருடம் கழித்து இவர்களை ஃபாலோ செய்து பார்த்தால், அந்த எடுக்காம வெயிட் பண்ணி 10 சாக்லேட் வாங்கினவங்க வாழ்க்கையின் எல்லா விதங்களிலும் வெற்றி அடைய முடிகிறது. வேற உடனே வேணும் அப்படின்னு உடனடியாக நமது தேவையை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்தவர்கள்
பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு வெற்றி அடைய முடியவில்லை. ஸோ அதுதான் இப்போ நம்ம ஜிம்முக்கு போறோம், உடனடியா ரிசல்ட் வருதா? இல்ல. அப்ப 2 நாள்ல விட்டுறோம். ஆனா சில பேர் பார்த்தா ஓட முடியும். ஓட்டப்பந்தய வீரர்கள் பத்தி கூட சொன்னார். அப்போ உசேன் போல்ட் கேள்விப்பட்டிருப்பீங்களா எல்லாருமே இல்லையா? 10 செகண்டுக்கு கீழே முதல் முறையாக பல முறை 100 மீட்டர்ஸ் ஓடியவர். அவர் பாத்தீங்கன்னா ஒரு ஒலிம்பிக், ஒரு வேர்ல்டு கப் ஆக 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ட்ராக்ல ஓடுறாரு. ஆனா அதற்கான பயிற்சி எவ்வளவு நேரம் பண்றாரு? ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்திலிருந்து 10 மணி நேரம் தினந்தோறும். செய்யக்கூடியது என்பது எளிதா இல்ல, அந்த மோட்டிவேஷன் மெயின்டைன் பண்றது. ஆனா பண்ண முடிஞ்சாதான் அந்த வெற்றி. அப்போ அந்த போஸ்ட்போன்மெண்ட் ஆஃப் இம்மீடியட் கிராட்டிபிகேஷன், உடனடியாக எனக்கு ஒரு தேவை இருக்கிறது, அதை உடனடியாக நிறைவேற்றி விடாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணி, இது தேவை இல்லை, பின்னர் பார்த்துக் கொள்கிறேன், அதற்கான காலம் வரும் வரை நான் காத்திருக்கிறேன், அதற்கான உழைப்பை தருகிறேன் என்கிற அளவில் அவர்களுக்கு ஒரு வழிகாட்ட முடியுமா? அதற்கு நாம் முதலில் தயாராக இருக்க வேண்டும். ஒரு சண்டை வருதுன்னா உடனே போடாம இதை பொறுமையா இருந்து பார்க்க முடியும் அப்படின்னு. ஆக உங்களிடமிருந்து பல விஷயங்களை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். அவங்களுக்கு நம்ம என்னெல்லாம் சொல்லி தரணும்? ஏன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரீம்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்கூல் காலேஜஸ்ல ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ரீம்ல போய் சூசைட் அப்படின்றது ரொம்ப காமன் ஆயிட்டு இருக்கு குழந்தைகள் மத்தியில். அடலசன்ட் சூசைட் கடந்த 10-15 வருடங்களில் அதிகமாகிவிட்டது. ஏன்? எல்லா தேவைகளும் உடனடியாக நிறைவேற்றப்பட்டன, ஏதோ ஒரு தேவை உடனடியாக நிறைவேற்றப்படவில்லை என்றால் உடனே இதே மாதிரி ஐயா அவங்க சொன்னாங்க, நம்மளுடைய குடும்ப சூழ்நிலை தெரியணும். இன்றைக்கு இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 20 வருடம் முன்னால் தினமலர்ல இருந்து வந்து கேட்டாங்க. ஒரு கல்லூரி, அந்த கல்லூரியில சேரக்கூடிய பொண்ணே இல்லை. ஏன்னா அவங்க அப்பா மாசமே 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. ஆனா அந்த கல்லூரியை பொறுத்தவரை எல்லாம் கார்ல வர்றவங்க அந்த மாதிரி ஆளுங்க. இந்த பொண்ணு MBA சேர்த்துட்டார். அந்த பொண்ணு ஐபோன் கேட்குது. இவருக்கு மாத சம்பளமே 20,000. சொல்லி பார்க்கிறார், கேட்கல. அடுத்த நாள் அது சூசைட் பண்ணிடுச்சு. உயிரை விட மேலானது ஐபோன் அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில் போட்டிருந்தோம். அப்போ அந்த சூழ்நிலை எல்லாம் தெரிந்திருந்து முடிவெடுக்கும் திறன், எது முக்கியம், அந்த பிரையாரிட்டிஸ், எது முதல் தேவை, எது இரண்டாம் தேவை என்று பிரித்தறிகிற விஷயங்களை நாம் சொல்லித்தர வேண்டும். அப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, முதல்ல சொல்லுங்க பார்க்கலாம். குழந்தைகளுக்கு சிந்திக்கும் திறனை நாம் கொடுக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யக்கூடாது? கேட்ட உடனே கொடுக்க கூடாது அப்படின்றது கூட அது உடனடியாக நிறைவேற்றுவது, அதுக்கும் சிந்திக்கும் திறனுக்கும் இல்லை. ஓகே, அப்புறம் வேல்யூ ஆஃப் தி திங்ஸ் சொல்லி கொடுக்குது, அதெல்லாம் அப்புறம். நான் சொல்றது முதல்ல ரெடிமேட் அட்வைஸ், ரெடிமேட் சொல்யூஷன். அதுக்கு முன்னாடி நான் சொல்ல வந்தது என்னன்னா, குழந்தை ஒரு பிரச்சனையோடு வருகிறது என்றால் அந்த பிரச்சனைக்கு நம்ம ஒரு தீர்வு ரெடியா வச்சிருக்கோம். முதல்ல அவங்கள பேச விடுங்க. பாதி நேரம் நம்ம முழுசா கேட்கறதே இல்லை. சொல்லுவாங்க, listening with an intent to answer, listening with an intent to understand. நம்ம பெரும்பாலான நேரங்கள்ல எது கேட்கிறோம்? பதில் சொல்றதுக்கு மட்டும்தான். அப்ப பதில் சொல்லும் போது எப்படி கேட்கிறோம்? பாதி சொல்லும் போதே பிரச்சனையை நம்மளா புரிஞ்சுக்கிறோம், புரிஞ்சதை வச்சு பதில் சொல்றோம். அது முழு பிரச்சனையை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோமான்றது அவங்களுக்கு தெரியாது. முதல்ல நம்ம சொன்னதை முழுசா கேட்டாங்க அப்படின்ற திருப்தி கூட அவங்களுக்கு கிடையாது. அது வேணுமா வேண்டாமா? இப்ப நீங்களே பேசுறீங்க. இன்ஃபேக்ட் மார்க்ஸ் வீனஸ் என்று ஒரு இதுல சொல்லுவாங்க, ஒய்ஃப் பேச வர்றாங்க, ஹஸ்பண்ட் பேப்பர் பார்த்துட்டு இருக்கிறாரு, இந்த பக்கம் போனையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஏதாவது ஒன்று சொன்னா அது கரெக்டான பதில் சொல்றாரு. ஆனா முழுசா அவர் நம்மளுக்கு சொன்னதை கேட்டார் அப்படின்ற திருப்தி இருக்குமா? இருக்காது. ஸோ பீயிங் பிரசன்ட் ஃபுல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா, முதல்ல அவர்கள் சொல்வதை முழுமையாக நாம் கேட்டோம். அப்போ நம்ம ஒரு பிரச்சனைன்னு சொன்னா முழுசா கேட்பாங்க அப்படின்ற ஃபர்ஸ்ட் ஸ்டெப். கேட்டு நம்மளை முழுசா புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோரிங் கொஸ்டின்ஸ், இதுதானா இதுதானா இதுதானா
அப்போ இது இந்த கேட்டு முடியும் போதே அவங்களுக்கு பாதி தீர்ந்துடும். அதற்கு பின் இதுக்கு என்ன பண்ணலாம்னு அவங்களையே கேள்வி. ஏன்னா நம்ம ரெடியா ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டா அவன் திங்க் பண்ணவே மாட்டான். ஆக இதுக்கு என்ன பண்ணலாம், ரைட், முதல்ல ஒண்ணு. சரி, வேற என்ன பண்ணலாம், வேற என்ன பண்ணலாம், வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா 4-5 டிஃபரெண்ட் ஆன்சர்ஸ் அவங்க கிட்ட இருந்தே வரும். அதுல கரெக்டான சொல்யூஷன் இருக்கலாம், இல்லைன்னா இன்னும் வேற என்ன பண்ணலான்றதை கண்டினியூ பண்ணிட்டே போகலாம். நம்ம சொன்ன ஒரு எதிர்பார்த்துட்டு இருக்கிற சொல்யூஷன் வர்ற வரைக்கும் இருக்கலாம், அல்லது அவங்க சொல்ற சொல்யூஷனே கொஞ்சம் நல்லாவும் இருக்கலாம். அப்ப நம்மளும் கொஞ்சம் கத்துக்கிறோம். அவர்களிடமிருந்தும் நாம் கற்றுக்கொள்ள முடியும் என்கிற மனப்பான்மை நமக்கு முதல்ல இருக்கும். எனக்கு எல்லாம் தெரியும், அவங்களுக்கு நான் தான் சொல்லித்தரணும், எனக்கு அவங்க எதுவும் சொல்லித்தர வேண்டியதில்லை என்கிற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது. இன்ஃபேக்ட் பல இடங்கள்ல அந்த கேள்வி பதில் மூலமாக நான் பல புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கிறேன், மாணவரிடம் கேள்வி பதில் மூலமாக. சரி, அப்போ அவங்களை யோசிக்க விட்டு அவங்களா பல பதில்கள் சொல்ல விட்டு அதற்கப்புறம் ஒரு முடிவை எடுக்கும் பொழுது எனக்கு என்னை பற்றிய முடிவு எடுப்பதில் எனது பெற்றோர் உதவுகிறார்கள், அல்லது முடிவு எடுக்கக்கூடிய சுதந்திரம் எனக்கு இருக்கிறது என்று அவர்கள் உணரும் பொழுதும், இல்ல நம்ம என்ன சொன்னாலும் அவங்க ரெடிமேடா ஒரு அட்வைஸ் சொல்லுவாங்க என்று சொல்லும் போதும் அந்த குழந்தை எப்படி ஃபீல் பண்ணும்? சோ இதுக்கு நேரம் தேவை. ரெண்டாவது, இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஒண்ணு என்ன பண்ணணும்னு தெரியணும், ரெண்டாவது எப்படி பண்ணணும்னு தெரியணும், மூணாவது அதை செய்யணும். சில நேரம் என்ன பண்ணணுன்றதே தெரியறது இல்லை, ரெண்டாவது எப்படி பண்ணணுன்றது தெரியறது இல்லை, மூணாவது இது எல்லாம் தெரிஞ்சாலும் அதற்கான நேரம் இல்லை. ஏன்னா நம்ம ஒரு ரொட்டீன்ல போயிட்டு இருக்கிறோம், அந்த ரொட்டீன்ல இருந்து மாறுவது கொஞ்சம் கஷ்டம். அதான் பிரச்சனையாகி விடுகிறது. புரியுதா? ஆக குழந்தைகள் சொல்வதை முழுவதாக பேச விட்டு, ஒரு பெற்றோர் குழந்தை பேச்சு நடக்குதுன்னா கிட்டத்தட்ட 60-70% குழந்தைகள் பேசுவதும் 20-30% பெற்றோர் பேசுவதுமாக இருந்தால் அந்த குழந்தை மதிக்கப்படுவதாக உணரும். ஆனா பெரும்பாலான நேரங்களில் இது 90-10, 95-5 இருக்கு, stilted towards parents. அப்போ நமக்கு பேசுவதற்கு அங்க வாய்ப்பு இல்லை, நம்ம என்ன சொன்னாலும் கேட்க போறது இல்லை. அவங்க ரெடியா ஒரு ஆன்சர் வச்சிருப்பாங்க, அதை நம்ம கொடுக்க போறாங்க. எதுக்கு அவங்க கிட்ட பேசுறது? இன்ஃபேக்ட் இந்த சமயத்துல இதுக்காக ரொம்ப படிச்சுட்டு இருந்தேன். ஒவ்வொரு தடவையும் பேசும்போதும் புதுசு புதுசா படிப்பேன். பனிஷ்மெண்ட், ஒரு தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்றது முன்னாடி ரொம்ப காமனா இருந்தது, இப்ப குறைஞ்சிட்டு வருது. இருந்தாலும் கூட பிசிக்கல் பனிஷ்மெண்ட் இருக்குது. பனிஷ்மெண்ட் இஸ் ராங் அப்படின்ட்டான் சயின்டிபிக்கா. இன்ஃபேக்ட் இது 10-20 வருஷம் முன்னாடியே ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னார், பனிஷ்மெண்ட் தண்டனை இல்லையா, யாருக்கு தண்டனை கொடுக்கணும்? தண்டனை யாருக்கு கொடுக்கணும்? தப்பு செஞ்சவங்களுக்கா? அது தப்பு. குற்றம் செய்தவர்களுக்குத்தான் தண்டனை. தப்பு வேற, குற்றம் வேற. சரியா? குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை அது வேற, அது குற்றவியல் நடைமுறை சட்டம், அது நம்ம கிட்ட இல்ல. நம்ம குழந்தை பண்ணது தப்பு, தப்புக்கு தண்டனை தேவையில்லை. சார் சொன்னார்னா பஞ்சில போவார் இன்னும் எவ்வளவோ. சரியா? அதனால அப்போ சார் சொன்ன மாதிரி அறியாமல் செய்தது, அப்ப அவனுக்கு சொல்லி தரணுமே தவிர தண்டனை என்பது கூடாது. இது குற்றம் அல்ல. தவறுகள் குற்றங்கள் எல்லாம் ஜெயகாந்தன் ஒரு புக்கை எழுதியிருக்கிறது வேறு. சரியா? சோ குற்றம் செய்தவர்களுக்கு தான் தண்டனையை தவிர தவறு செய்தவர்களுக்கு தண்டனை இல்லை. அது முதல்ல தவறுக்கும் குற்றத்திற்கும் உள்ள வித்தியாசம் புரிய வேண்டும். பனிஷ்மெண்ட் அப்படின்றது பிசிக்கல் பனிஷ்மெண்ட் பிரிங்ஸ் 4R அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒண்ணு ரிசென்ட்மெண்ட், தண்டிக்கப்பட்டால் அந்த குழந்தை மனசுல அந்த ரிசென்ட்மெண்ட் வந்துடும் தண்டிக்கப்பட்டதன் காரணமாக. அப்ப அந்த ரிசென்ட்மெண்ட் காரணமா என்ன ஆகுது? அடுத்து இல்ல முதல்ல ரிசென்ட்மெண்ட் அப்படின்றது சார் தான் ஒரு நல்ல தமிழ் வார்த்தை சொல்லணும். ரிசென்ட்மெண்ட்டுக்கு என்ன தமிழ் எழுதி? ஒரு வருத்தம், எதிர்ப்பு, இதெல்லாம் வந்துருக்கு. ரிசென்ட்மெண்ட்
ரிசன்மெண்ட் வந்தோம்னா அந்த ரிசன்மெண்ட் ரிஃப்ளெக்ட்ஸ் டுவர்ட்ஸ் பேரண்ட்ஸ் ஆர் த பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் ஆர் த டீச்சர்ஸ். அடுத்து ஒரு ரிவோல்ட், ஒரு எதிர்வினை பண்ணணும். இட் கோஸ் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப், ரிவெஞ்ச் டேக்கிங் பிஹேவியர் அப்படின்றான். அடிச்சிட்டாங்கல்ல, இவங்களை பார் என்ன பண்றேன்னு பார். So they take a revenge on parents, revenge on teachers. இல்லைன்னா withdraw, ஃபுல்லா உள்ள போயிடுறாங்க, retreat. ஒண்ணு ஒரு சமூக விரோத அளவுக்கு போகலாம், ஒரு கேங்கா சேரலாம், 4 பேர் பனிஷ்மெண்ட் வாங்கிட்டாங்களா ஒரு ஸ்கூல்ல, அந்த 4 பேர் ஒன்னா சேர்ந்து நாளைக்கு பிரச்சனை உண்டாக்கலாம். ரிவோல்ட் அண்ட் ரிவெஞ்ச் டேக்கிங். இல்லைன்னா அப்படி எல்லார்கிட்ட இருந்து விலகிடுறது. ஆனால் என்னைக்குமே இந்த பனிஷ்மெண்ட் அப்படின்றது ஒரு ஷார்ட் டேர்ம், உடனடியாக ஒரு தீர்மானத்தை கொடுக்குமே தவிர, உடனடியாக ஒரு ரிசல்ட் கொடுக்கலாம் பனிஷ்மெண்ட், ஆனால் லாங் டேர்ம்ல கொடுக்காது. லாங் டேர்ம்ல கரெக்ஷன் இன் பிஹேவியர் வரணும் அப்படின்னா அங்க அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், எக்ஸ்பிளனேஷன் வேணும், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் டிஸ்கஷன் இருக்கணும், பின்விளைவுகள் தெரியும். இன்ஃபேக்ட் இந்த கான்சிக்வன்சஸ் திங்கிங் நம்ம சொல்லிக் கொடுக்கறதே இல்லை. ஒரு செயல் செய்தோம் அப்படின்னா அதனுடைய பின்விளைவு என்ன. அதனாலதான் 15 வயசுல பைக் ஓட்டி என்னென்னமோ பிரச்சனை ஆகுது. அவன் மட்டுமல்ல, எல்லாருமே 15 வயசு பையனுக்கு பைக்கை கொடுக்கலாமா அப்படின்னு கூட நம்ம யோசிக்கிறது இல்லை. இப்பொழுதுதான் கொண்டு வந்திருக்கிறார்கள். அவங்களால ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா பெற்றோருக்கு தண்டனை கொடுக்கணும். லைசன்ஸ் வாங்குவதற்கு முன்னால் அவர்கள் வண்டி ஓட்டினால் பெற்றோர். ஏன்னா பிரெயின் எப்போ வந்து அடல்ட் பிரெயின் ஆகுதுன்னா 25 வயசு. ஆனால் 15 வயசுல 15 வயசு 18ல ஓட்டு போட்டதுக்கெல்லாம் நம்ம விட்டுட்டு இருக்கிறோம், கல்யாணம் பண்றதுக்கு விட்டுட்டு இருக்கிறோம். சரியா? சோ தன் வாழ்க்கையும் நாட்டையும் கெடுப்பதற்கான ஒரு உரிமையை நம்ம அதுக்கு தகுதி பெறுவதற்கு முன்னாடியே கொடுப்போம். இப்போ இந்த பெற்றோர் வளர்ப்பு எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா, ஒரு பையன்கிட்டயோ இல்ல பொண்ணுகிட்டயோ போய் உன்னுடைய ஹீரோயின் யாருன்னு கேட்டா என்ன சொல்லணும்? ஹீரோ யாருன்னு கேட்டா என்னுடைய அப்பா அம்மான்னு யாராவது சொல்றானா? சொல்லல. அப்படின்னா சொல்ல வைக்கல. அவனுக்கு அப்படி பண்ண வைக்கணும்னு நம்ம பண்ண உண்மையில தான் சொல்ல. சைக்காலஜி சொல்லுது, வளர்க்கிற பருவத்துல பாத்தீங்கன்னா அப்பா அம்மா தான் உங்களுக்கு ஹீரோவா இருக்கணும். ஆனா இன்னைக்கு யாரோ ஒருத்தன் ஹீரோன்னு சொல்றான். இன்ஃபேக்ட் ஒரு கதை கேட்டேன், கதையல்ல ஒரு உண்மை, மனதை ரொம்ப ஒலுக்கி விட்டது. 2 பேரு சிஸ்டர்ஸ், 2 வயசு வித்தியாசம், கோயம்புத்தூர்ல இருந்து சொல்லாம ஒரு மீட்டிங் போயிருக்கிறாங்க. போன இடத்துல அவங்க 2 பேர் இறந்துட்டாங்க. எந்த மீட்டிங் நான் சொல்லு, சரியா? அதை கேட்ட உடனே அவங்க அப்பா தற்கொலை பண்ணிட்டார். அம்மா மனநோயாளியாகி ஒரு மனநல காப்பகத்தில் இருக்காங்க. குடும்பம் மொத்தமும் க்ளோஸ். இப்போ அவங்களுக்கு அது காசு அனுப்பிச்சு அது எதுக்கு, எங்களுக்கு எவ்வளவு இருக்குது, இல்ல யாரு வாங்குறது? அப்போ இந்த அளவு ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் யார் பின்னாடியோ போக வைக்கிற அளவிற்கு விட்டுருந்தோம் அப்படின்னா இது பெற்றோருடைய தவறு இல்லையா? சோ வளர்கிற பருவத்தில் முடிவுகளை எடுப்பது, ஐயா சொன்னாங்க, டெசிஷன் மேக்கிங். அந்த டெசிஷன் மேக்கிங் என்பது முதல்ல ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்றது, ஹேபிட்ஸ் சூஸ் பண்றது, இது ரைட் இது தப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிறது, எது உடலுக்கு கெடுதி விளைவிக்கும், எதை செய்யலாம் செய்யக்கூடாது, முடிவெடுப்பதற்கான என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யணும் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு முடியணும். அப்படின்னா என்ன வேணும்? கான்ஃபிடன்ஸ். அந்த கான்ஃபிடன்ஸ் வேணும்னா நம்ம அதை அவங்களுக்கு பழக்கி கொடுத்துருக்கணும். நீயா செய்யலாம். இங்க சொன்னாங்க இல்லையா, 12th முடிச்சேன், முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் நானே தனியா போனேன், எங்க வேணா இது பண்ணேன், யாரும் எனக்கு கூட வரல. அந்த அளவு எவ்வளவு தூரம் முடியும் உங்க குழந்தைகளால்? காலேஜ் போனாலும் நம்ம கூட போய் ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கு, சரியா? அப்போ அந்த கான்ஃபிடன்ஸ், அதுதான் அந்த ஆல் அரவுண்ட் டெவலப்மெண்ட். ஆர் வி ஃபோக்கஸிங் ஆன் இட்? அது மாதிரி நம்ம விஷயம் சொன்னாங்க. கிரவுண்டே எத்தனையோ ஸ்கூல்ல இல்லைன்னு. இன்ஃபேக்ட் சிறிசிவம் ஐயா அவர்களும் நானும் பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, அட்லீஸ்ட் பேரண்ட்ஸ் வந்து ஒரு முடிவு எடுத்துக்கணும், கிரவுண்ட் இல்லாத ஸ்கூல்ல என் குழந்தைகளை சேர்க்கறது இல்லைன்னு. நான் சொன்ன ஸ்கூலே 2 கிரவுண்ட்ல கட்டுறேன், அங்கங்க கிரவுண்ட் வைக்கிறது பல இடங்கள். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஹாக்கி இதெல்லாம் வந்து இருக்கும். இவங்களுடைய உமன்ஸ் டீம் எப்பவுமே
நேஷனல் லெவல்ல போத். இப்போ அந்த அளவிற்கு, அதாவது வேற எந்த பள்ளிக்கூடத்திலாவது இவ்வளவு ஓப்பன் ஸ்பேஸ், இவ்வளவு கிரவுண்ட் நீங்க பார்த்திருக்கிறீங்களா? அப்போ இடம் மட்டுமல்ல, மனமும் விசாலமா. இயற்கையை நேசிப்பதற்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். உடல் பாத்தீங்கன்னா, இப்போ உங்க குழந்தைங்களை எல்லாம் ட்ரெக்கிங் கூட்டு போயிருப்பாங்க, இது பண்ணியிருப்பாங்க, சாயந்தரம் டயர்டா வருவாங்க இல்லையா? சோ அந்த ஒரு வாரம் ஃபுல்லா ஆக்டிவிட்டிஸ் வச்சிருப்பாங்க. ஆக அந்த ஆல் அரவுண்ட் டெவலப்மெண்ட் நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கணும். ஆக உடல், மனம், மனசுல அடுத்து உணர்வு, எமோஷனல் டெவலப்மெண்ட், அப்புறம் ஸ்பிரிச்சுவல். ஸ்பிரிச்சுவல் என்பது மதம் சார்ந்தது அல்ல, அதை தாண்டியது என்பது அந்த ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு சொல்றது எல்லாருக்கும் தெரியும். சரியா? ஆக நம்மளுடைய கல்ச்சர், நம்மளுடைய கலாச்சாரம் தெரியும் நம்ம குழந்தைகளுக்கு. எல்லாவற்றையும் மறந்துவிட்டு எதனுடைய ஆழத்தையும் உணராமல், உண்மையை உணராமல், மாயைகளில் சிக்கி போய் கொண்டதுனால்தான் அங்க ஹிப்பியிசம் வந்தது. இன்னைக்கு இங்க ட்ரக் கல்ச்சர் வந்துருச்சு. யார் பின்னாடியே ஓடுறோம், யாரோ சொல்றதை கேட்டு இதுதான் கரெக்ட்னு ஆடுறோம், எல்லாம் பண்றோம். இன்றைக்கு நம்ம கல்யாணங்களே பாத்தீங்கன்னா, ஈவென்ட் மேனேஜர் கையில போயிட்டு நம்மளுடைய இதெல்லாம் போய் எதோ நடக்குது. ரைட்? சோ நமக்கு நம்முடைய வேர்கள் ஆழமாக இருக்க வேண்டும். அப்போ நம்முடைய கலாச்சாரம் என்ன? இப்ப சொன்னாங்க இல்லையா, அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அப்படின்னா நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு, அந்த மாதிரி தன்னை பற்றிய ஒரு பெருமை இருக்கணும். முதல்ல ஒரு குழந்தைக்கு தன்னை பற்றிய பெருமை அது இருந்தாதான் அந்த செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு செல்ஃப் எஸ்டீம் அப்படின்றது நல்லா இருந்ததுன்னா தன்னை பற்றிய சுய மதிப்பீடு, அந்த சுய மதிப்பீடு கரெக்டா இருந்தா செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படின்றது வரும். அப்ப அதுக்கு அடுத்து ரெசிலியன்ஸ், மீள் சக்தின்னு சொல்லுவோம், ஆப்டிமிசம். இந்த ரெண்டு தான். எனக்கு கிட்ட கேட்டாங்க, என்ன நீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி தரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 60-80 ஸ்கில் நாங்க எடுத்தோம். மதுரையில் ஒரு சைக்காலஜிஸ்ட் கூட சேர்ந்து ஸ்கூல்ல ட்ரைனிங்காக. அதுல இதுல ஏதாவது ஒரே ஒரு ஸ்கில் மட்டும் நீங்க ட்ரெயின் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்கன்னா, செல்ஃப் எஸ்டீம். இஃப் யூ கேன் செட் த செல்ஃப் எஸ்டீம் கரெக்ட், everything about the child will be all right. ஆனா அந்த செல்ஃப் எஸ்டீம் வளர்க்கிற மாதிரி நம்ம பண்றோமா? எப்பவுமே குற்றங்களையே பார்க்கிறோம், குறைகளையே சுட்டி காட்டிட்டு இருக்கிறோம். நல்லது பண்ணிட்டு வந்தா பரவாயில்லன்னு விட்டுறோம். அதேதான் அடல்ட்லயும். இங்க ரொம்ப பேர் லேடிஸ் இருக்கீங்க, ஃபீல் பண்ணிருப்பீங்க. எல்லாம் நல்லா சமைச்சிட்டு இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒரு நாள் கூட சொல்லியிருக்க மாட்டாங்க. என்னைக்காவது ஒரு பிரச்சனைன்னா சொல்லுவாங்க. நல்லா இருந்தா இன்னைக்கு சொல்லி நல்லா இருக்கிறது சொல்லணுமா? we take it for granted. மாறணும் இந்த ஃபோக்கஸ். அப்போ மாறும்போது பாராட்டுதல், appreciation is important in every relationship. So in a parent child relationship it's very very important. அப்ப எப்போ அப்ரிஷியேட் பண்றது? you have to look for. ஏன்னா நம்ம தப்பையே பார்த்துட்டு இருக்காம catch them doing right. நல்லதா கூட ரைட், நீ நல்லா போட்டிருப்ப, குட் அப்படின்னு சொல்லுங்க. அடுத்த தடவை அதையே பண்ண தோணும். நீ என்ன எப்பவுமே இப்படியே இருக்கிற அப்படின்னா அவனுக்கு அடுத்த தடவை அதான் பண்ண தோணும். எதை நம்ம சுட்டி காட்டுறோமோ அதான் வளருது. ஆக நல்லதை சுட்டி காட்டுங்கள், பாராட்டுங்கள். ஸோ அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஸோ அவங்களுக்கு பவர் கொடுக்குறீங்க, எம்பவரிங் த சில்ட்ரன். ஸோ பை அப்ரிஷியேட்டிங் யூ எம்பவர் த சில்ட்ரன். பை கிரிட்டிசைசிங் யூ டிப்ரிஷியேட், யூ டேக் அவே த பவர், you dispower them, right? So you have to empower the child. So regular and open communication இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும். கன்சிஸ்டன்சி அண்ட் செட்டிங் கிளியர் பவுண்டரிஸ். இது செய்யலாம், செய்யக்கூடாது. ஸோ இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறதுனால அவங்க என்ன செஞ்சாலும் விட்டுறா கிடையாது. ஸோ அங்கே டிசிப்ளின் இருக்கணும். அந்த டிசிப்ளினுக்கு முதல்லயே கிளியர் கட் பவுண்டரிஸ். இது செய்யலாம், இது செய்யக்கூடாது. இது செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி ஆகும். அதனால தான் சொன்ன அந்த அடல்ட் பிரெயின் அப்படின்றது 25 தான் வருது. அது வரைக்கும் இட்ஸ் சைல்ட்ஸ் பிரெயின். அப்போ அது முழுமையான வளர்ச்சி அடையவில்லை. அப்போ அந்த இம்பல்ஸ், அந்த சென்டர் சீக்கிரம் வளர்ந்துருது. அந்த டெசிஷன் மேக்கிங் சென்டர் சீக்கிரம் வளரல. முன்னாடி இருக்கிற அந்த ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க ரிஸ்கை குறைச்சி மதிப்பிடுறாங்க, ரிவார்ட்ஸ் அதிகமா மதிப்பிடுறாங்க. அதனாலதான் அந்த பைக் இந்த மாதிரி எல்லாம் ஓட்டுறதெல்லாம். ஸோ அந்த ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியர் அதிகமாயிடுது. இது அப்படி வளர்ந்த பிறகும் அந்த ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியர் வரும்போது தான் அடிக்ஷன்ல போறது, இந்த நெட்ல போய் யாரு கூடயாவது பேசுறது,
நேற்று கவுன்சிலிங் சைக்காலஜி இருக்காங்க கூட, அவங்க கவுன்சிலிங் வந்து சார் இந்த மாதிரி ஒரு ஆள் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னாங்க. அந்த பொண்ணு கவுன்சிலிங் வருது. என்னன்னு கேட்டா, ஸ்கூல்ல படிக்கும் போது வந்து ஒரு பையன் கூட பழக்கம், இப்போ காலேஜ் வந்து பிறகு ஒரு பையன் கூட பழக்கம், இப்போ 2 பேர் கூட நான் டேட் பண்ணிட்டு இருக்கேன், எப்படி 2 பேரையும் சமாளிக்கிறதுன்னு தெரியல, அதுக்கு வழி சொல்லி கொடுங்க கவுன்சிலிங். ஸோ இதுல இந்த எங்கே போய் கொண்டிருக்கிறோம் என்பது பார்த்தீங்கன்னா இதுதான் இன்னைக்கு நிலைமை. நம்முடைய கலாச்சாரங்களை மறந்து விட்டோம், எது தவறு எது சரி அப்படின்றது தெரியாத ஒரு லெவலுக்கு போயிட்டோம். புரியுதா? ஸோ இதை வந்து திரும்பி நம்ம ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணணும். அப்போ நம்ம ஃபேமிலி, என்னை பற்றி ஒரு பெருமை இருக்கணும், பெருமிதம். நம்ம ஃபேமிலி அப்படின்றத பற்றி ஒரு பெருமிதம் இருக்கணும். நம்ம ஃபேமிலிக்கான வேல்யூஸ் என்ன, எது அக்செப்ட் பண்ணுவோம், எதை அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்றதுல ஒரு தெளிவு முதல்ல இருந்தே அந்த குழந்தைக்கு இருந்தது அப்படின்னா நமக்கு பிடிக்காத விஷயங்களை குழந்தை செய்ய இல்ல, நீங்க அக்செப்ட் பண்ணிக்குவீங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு அப்புறம் வந்து சொல்லலாம். அப்போ இது தவறு. அந்த மாரல் வேல்யூஸ், எத்திக்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம பேசணும். பேசுவதற்கு நான் தான் இப்போ சொல்லுவேன், ஏதாவது ஒரு உணவாவது எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உண்ணணும். ஸோ அது இரவு உணவு தான் வசதி. காலையில மத்தியானம் வேற வேற இடங்கள்ல இருக்கும். 1/2 hour to 45 minutes எவ்ரி வீட்டுக்கு போகும்போதாவது அந்த டைம்ல ரைட்டா நான் பொதுவாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்கோர்ஸ் இவங்க குழந்தைங்க இங்க இருப்பாங்க, வீட்டுக்கு வர்ற நேரத்துலயாவது அவங்கள பேச விட்டு கேளுங்க, அதுல சொல்லுங்க என்னென்னலாம் முடியும் அப்படின்றத. இல்ல எல்லா குழந்தையும் சேர்த்துருக்க மாட்டாங்க, 1-2 வீட்டுல இருக்கணும்ல, அவங்களுக்காவது பண்ணும். அடுத்து இருக்கக்கூடியவர்களை எப்படி வளர்ப்பது என்பதாகும். அப்போ அவங்கள அதிகம் பேசக்கூடாது. அப்பதான் அவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்க முடியும். நம்மளே அதிகம் பேசிட்டு இருந்தோம்னா நம்மளதான் அவங்களுக்கு வெளிப்படுத்திட்டு இருக்கிறோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி சைல்டுனுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அதை வளர்க்கறதுல நம்ம போகணுமே தவிர நம்முடைய இன்ட்ரெஸ்ட் என்னவோ அதை வந்து அவங்க மேல திணிச்சிட்டு இருக்க கூடாது. ஸோ வி ஹேவ் டு பி டீச்சர்ஸ் அண்ட் கோச்சஸ் அப்படின்றாங்க. ஸோ அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அவங்களுக்கு என்ன ஆர்வமோ அதை வளர்க்கறதுல நம்ம என்ன ஹெல்ப் பண்ணணுமோ அதை பண்ணணும் அண்ட் கோச் பண்ணணும் அவங்களுக்கு. அடுத்தது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், சைல்டு மட்டுமல்ல, ஈவன் நல்ல கப்புள் ரிலேஷன்லயும் நான் சொல்லக்கூடியது லவ். அந்த லவ் எப்படி இருக்கணும்? Unconditional. Accept them as they are. Right? நம்முடைய லவ் எப்படி? இப்போதைக்கு ரிவார்டிங் லவ், அதாவது பிசினஸ் லவ்னு சொல்லுவோம். மார்க் வாங்கினியா, ரைட். ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினியா, ரைட், ஐ லவ் யூ. So you are loving the action, not the person. You are loving the result but not the person. நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா லவ் பண்ணுவாங்க, இல்லைன்னா மாட்டாங்க அப்படின்றது வந்துச்சுன்னா, so my performance is loved, not me அப்படின்றது புரிஞ்சிருக்கு. So an unconditional love for being, not love for doing. இது வந்து எல்லா இடத்துலயுமே தேவையான விஷயம், குழந்தைகளுக்கு ரொம்ப நிச்சயமான விஷயம். நான் என்ன பண்ணாலும் சரி, மார்க் வாங்குறேன் வாங்கல, நல்லா பெர்ஃபார்ம் பண்றேன் பண்ணல, வின் பண்றேன் பண்ணல, எங்க அம்மா அப்பா நீ லவ் பண்றாங்க அப்படின்னா என்ன ஆகுங்க? They will share. முதல்ல ஒரு எதையும் மறைக்காம எல்லாத்தையும் சொல்லலாம். சொன்னா நம்ம பிரச்சனைகளை அவர்கள் தீர்த்து வைப்பார்கள் அப்படின்ற அந்த ஓப்பன்னஸ் வந்துச்சுனாலே பல பிரச்சனை இல்லை. ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு பல விஷயங்களை மறைச்சு, அதனால சில பேர் அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி, இல்லைன்னா இவங்க இதை வெளியில சொல்லாம அதுலயே புல்லிங் இந்த ஸ்கூல் செம்ம பிளேசஸ் இருக்கு. அவங்க கொஞ்சம் குண்டா இருந்தாங்கன்னா, கருப்பா இருந்தாங்கன்னா, இந்த மாதிரி இதெல்லாம் அது வந்து வெளியில உங்ககிட்ட சொன்னா நீங்க அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லலாம், அது ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லலாம். பட் சொல்லாமலே இருந்தாங்கன்னா அது வந்து ஒன்னு ரிபெலியன் ஆகும், இல்லைன்னா ரிட்ரீட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஓப்பன் கம்யூனிகேஷன் அவங்க கிட்ட இருந்து கிடைக்கும் முதல்ல. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அட்டாச்மெண்ட் தியரி அப்படின்னு ஒன்று இருக்கு. அது சொல்றோம் செக்யூர் அட்டாச்மெண்ட். பேரண்ட்ஸ் கூட ஒரு செக்யூர் அட்டாச்மெண்ட் இருந்தா
they feel loved, they feel cared, and they are not afraid of anything. Whereas parents கூட secure attachment இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேஸே அதான் அவனுக்கு, அந்த குழந்தைக்கு 3 வயசுல 5 வயசுல பேரண்ட்ஸ் கிட்டயே ஒரு செக்யூர் அட்டாச்மெண்ட் இல்லைன்னா, எல்லாத்துக்குமே பயந்துட்டு இருந்தாங்கன்னா வாழ்க்கையில அவங்க வந்து அந்த ஃபைட் ஆர் ஃபிளைட்ல எல்லாத்துக்கும் பயந்தே போக வேண்டியது இருக்கு. ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் ரொம்ப அதிகமாக செயல்படுதுன்றாங்க. புரியுதா? அந்த ஸ்டே அண்ட் டைஜஸ்ட் அப்படின்ற இது வந்து சரியா ஒர்க் பண்றது இல்லை அப்படின்ற மாதிரி. ஆக இந்த விஷயம் அங்க மட்டும் இல்லை, அடுத்து அவங்க ஒரு மேரேஜ் ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி எல்லாம் போகும்போதும் இது வந்து அந்த மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்பை அஃபெக்ட் பண்ணும். இன்றைக்கு தேதிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000க்கு அப்புறம் நடந்த மேரேஜஸ்ல கிட்டத்தட்ட more than 50% they are going towards divorce. எனக்கு நான் பார்க்கறதுல இப்போ willing to see ஒரு நாளைக்கு 10 கேஸ் பார்க்க வேண்டியது இருக்கும் மேரிட்டல் கவுன்சிலிங். பட் அதுக்கான டைம் இல்லை அப்படின்றதுனால நான் கம்மியாக தான் பார்த்துட்டு இருக்கேன். பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த செக்யூர், இது எல்லாமே அங்கிருந்து ஆரம்பிக்குது. அதனால தான் ஏன் பேரண்டிங் எப்போ டைம் கிடைச்சாலும் வந்து நான் ஒத்துக்கிறேன், ஒவ்வொரு வருஷமும் இது தவறாம பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா everything starts there. The next generation, not only next generation, multiple future generations உடைய ஒரு சீடு வந்து நீங்க போட்டுட்டு இருக்கிறீங்க. அவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஜாப் நீங்க பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்கான கைடன்ஸ் எடுத்துக்கணும். முதல்ல எனக்கு எங்க பிரச்சனைன்னு பார்க்கணும், அந்த பிரச்சனையை நான் எப்படி சரி பண்ணலாம், அதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு தேடலாம். எவ்வளவோ இருக்கு ரிசோர்சஸ். பட் அந்த அவேர்னஸ் வேணும், இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு தோணணும். அந்த மாதிரி எல்லாம் பண்ணால் நிச்சயமாக அந்த செக்யூர் அட்டாச்மெண்ட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்செக்யூர் ஃபியர்ஃபுல் அட்டாச்மெண்ட் வித் தி பேரண்ட்ஸ் அப்படின்றது வந்துருச்சு அப்படின்னா that leads to lot of problems அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? ஸோ இது வந்து நம்ம தெளிவா இருந்தாதான் முதல்ல. ஸோ யூ ஹாவ் டு பி ஃபர்ஸ்ட் a stress-free person, stress-free couple, then you can be a stress-free parent. ஸோ முதல்ல பர்சன் ஆஸ் அ பர்சன் நீங்க ரொம்ப விஷயங்களை கரெக்ட் பண்ணணும். ஆஸ் அ கப்புள் உங்களுக்குள்ள ரொம்ப விஷயங்கள் கரெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் there should be a common goal. நம்ம 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ண போறோம், குழந்தைய என்னென்ன விஷயங்கள் நம்ம குழந்தைகிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கிறோம், படிப்பு தவிர எந்த மாதிரி குழந்தையா வரணும்னு எதிர்பார்க்கிறோம். அப்போ அப்படி வரணும்னா அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், என்னென்ன மாதிரியான செயல்கள் செய்யணும், எப்படி அவங்கள நடத்தணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம தெளிவாகணும். எங்க அதுக்கான வழிமுறைகள் கிடைக்கலையோ நீங்க நெட்ல மற்ற இடத்துல எவ்வளவோ இடங்கள்ல அதுக்கான ரிசோர்சஸ் இருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, சென்சிட்டிவ் டு த நீட்ஸ் ஆஃப் த சைல்ட். ஏன்னா எப்படி எஸ்பெஷலி லேடிஸ் நல்லா தெரியும், ஒரு பர்த்டே இல்ல வெட்டிங் டே மறந்துட்டாரு அப்படின்னா வீட்டுல ஒரு பூகம்பமே வெடிக்கும் இல்லையா? ஏன் சொல்ல வேண்டியதானே அப்படின்னா, நான் சொல்லி தெரியணும்னா அதுல என்ன இருக்கு? அதேதான் குழந்தைக்கு சொல்லக்கூட தெரியாது. அப்போ ஆர் யூ சென்சிட்டிவ் டு த நீட்ஸ் ஆஃப் த சைல்டு? இந்த சைல்டுக்கு நீட் என்ன அப்படின்னு தெரியணும் அப்படின்னா, குழந்தை சொல்லாமலே தெரியணும் அப்படின்னா, அப்போ அந்த குழந்தை கூட உங்களுக்கு கனெக்ஷன் இருக்கணும். ஸோ அதனால்தான் அவங்க சொல்றாங்க, முக்கியமான ஒரு நல்ல பஞ்ச் சொல்லியிருக்கான், கனெக்ட் பிஃபோர் கரெக்டிங். ஒரு குழந்தைய நீங்க கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி கனெக்ட் பண்ணணும். நம்ம என்ன பண்றோம், அவங்க கரெக்ட் ஆன பிறகு நான் கனெக்ட் ஆகும், அவங்க நல்லா செயல்பட ஆரம்பிக்கிட்டோம், அப்புறம் நான் லவ் காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கனெக்ட் பிஃபோர் கரெக்டிங், தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா there are so many methods, right from the words, your actions, physical touch, எவ்வளவு தூரம் இருக்கு இது எல்லாமே. ஸோ இது எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு ஓவரால் growth you can do and do it in parenting. Probably I'll have about 6-7 minutes for question answers.